மேண்டேட்ரி சயின்ஸ். கண்டிப்பாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சயின்ஸ், என்ன சயின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பாருங்கள். Violation of any mandatory traffic sign is an offence punishable by law by the Roadways and Transport Department. ஸோ இது வந்து பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் மீறினீங்கன்னா, அந்த சயின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு போனோம் அப்படின்னா ரோட்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இது வந்து அஃபென்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப். இந்த மாதிரி சிம்பிள் இருந்திருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யணும், நின்றுக்கணும், ஸ்டாப். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்திருந்தால் கிவ் வே, வழி விடணும். நெக்ஸ்ட்டு ஒன் வே க்ராஸ் பண்ணி ஒன் சைடு மட்டும் வே கொடுத்துருக்காங்க, ஸோ தட் இஸ் ஒன் வே. அப்புறம் ஒரே ஒரு வே மட்டும் போட்டு க்ராஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் நோ என்ட்ரி. நெக்ஸ்ட்டு ஒன் வே. அடுத்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ப்ராஹிபிட்டட். பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ், ஹெவி லோடட் வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் வந்து வரக்கூடாது அந்த வழியில். நெக்ஸ்ட்டு ரைட் டேர்ன் ப்ராஹிபிட்டட். ரைட் டேர்ன் எடுக்கக்கூடாது, ப்ராஹிபிட்டட், அந்த இடத்துல ரைட் டேர்ன் எடுக்கக்கூடாது. அடுத்து லெஃப்ட் டேர்ன் ப்ராஹிபிட்டட். அடுத்து யூ டேர்ன் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஓவர்டேக்கிங் ப்ராஹிபிட்டட். அந்த பிளேஸில் ஓவர்டேக் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஹார்ன்ஸ் ப்ராஹிபிட்டட். இப்போ ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ்லலாம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல நாம் சவுண்ட் போடக்கூடாது, ஹார்ன் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னா அந்த ஸ்பீட் லிமிட்குள்ளே தான் வந்து நாம் என்ன பண்ணணும், ட்ரைவ் பண்ணணும். ஓவர் ஸ்பீட் போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பஸ் ஸ்டாப். பஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க, அது பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி டேர்ன் லெஃப்ட். கண்டிப்பாக என்ன செய்யணும், லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணணும். கம்பல்சரி அஹெட் ஒன்லி. இது வந்து எந்த சைடும் வந்து போகக்கூடாது, டேர்ன் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கணும். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி டேர்ன் ரைட் சைடு தான் டேர்ன் பண்ணணும். கம்பல்சரி அஹெட் ஆர் டேர்ன் ரைட். இந்த மாதிரி 2 வேஸ்லேயும் சிம்பிள் போட்டிருப்பாங்க, ஏரோ போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், இல்லைனா ரைட் சைடு டேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து கம்பல்சரி அஹெட் ஆர் டேர்ன் லெஃப்ட் டேர்ன் ஆர் கோ அஹெட். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி கீப் லெஃப்ட். கண்டிப்பாக என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு தான் திரும்பணும். கம்பல்சரி சவுண்ட் ஹார்ன். ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற ஏரியாஸ், அந்த மாதிரியான ஏரியாஸ்லலாம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், சவுண்ட் பண்ணணும், ஹார்ன் போடணும். ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸு. அடுத்து பாருங்கள், காஷனரி சைன்ஸ். நம்மளுக்கு வந்து ப்ரிகாஷனாக எச்சரிக்கையான சைன்ஸ் என்னென்னு பாருங்கள். A total of 40 cautionary traffic signs have been added by the Road and Transport Department. எவ்வளோ காஷனரி சைன்ஸ் இருக்குது, 40. The main function of cautionary signs is to warn the drivers and to take necessary action to manage the situation. இதெல்லாம் யாருக்காக, இந்த காஷனரி சைன்ஸ்லாம் வந்து மெயினாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு தான், டிரைவர்ஸ்க்கு தான். அந்த இடத்துல அந்த சிம்பிள் இருந்தது அப்படின்னா அதை பார்த்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும், ஹேண்டில் பண்ணிக்கணும் உங்களை. ஃபஸ்ட் பாருங்கள், ரைட் ஹேண்ட் கர்வ் அப்படின்னா என்ன பண்ணணும், ரைட் சைடு ஒரு கர்வ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் கர்வ் அப்படின்னா லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேர்பின் பெண்டு. ரைட் சைடு ஒரு ஹேர்பின் பெண்டு, ரைட் சைடு பெண்டு இருக்குது. லெஃப்ட் ஹேர்பின் பெண்ட் லெஃப்ட் சைடு. ரைட் ரிவர்ஸ் பெண்ட், ரைட் சைடு ரிவர்ஸ் பெண்ட் இருக்குது. அதே போல் லெஃப்ட் ரிவர்ஸ் பெண்ட். ஸ்டீப் அசென்ட், ரொம்ப மேடான பகுதி, ரொம்ப பள்ளமான பகுதி, அந்த மாதிரி ஸ்டீப் அசென்ட். நேரோ ரோட் அஹெட், ரொம்ப குறுகிய பாதை, குறுகிய ரோடு. ப்ராட் ரோடு அப்படின்னா ரொம்ப அகலமான ரோடு முன்னாடி. பிரிட்ஜ், பாலம். ஸ்லிப்பரி ரோடு, அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகக்கூடிய ரோடு, ரொம்ப வழுக்கிற மாதிரியான ரோடு அது. நெக்ஸ்ட்டு சைக்கிள் கிராசிங், இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தா அது வந்து சைக்கிள் கிராஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பெடஸ்ட்ரியன் கிராசிங். ஸ்கூல் அஹெட், முன்னாடி ஸ்கூல் இருக்குது. நெக்ஸ்ட்டு மென் அட் ஒர்க்,
ரோடு வந்து வேலையாகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் T ஜங்ஷன், ஸ்ட்ரெயிட்டாக ரோடு போயிட்டுருக்குன்னா அதில் போயிட்டு ஒரு ரோடு ஜாயின் ஆகிறது, அதுதான் T ஜங்ஷன், அது சந்திக்கிற பிளேஸு. நெக்ஸ்ட்டு ஃபாலிங் ராக்ஸ், அந்த இடத்துல வந்து கல்லெல்லாம் விழும், ராக்ஸ்லாம் ஃபால் ஆகிற பிளேஸ் அது. ஸோ அதனால் வந்து அங்கே ஃபாலிங் ராக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெவல் கிராசிங், அது எப்படி இருக்குது, ரயில்வே ட்ராக்கு அங்கே இருக்குன்றது மீனிங். நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேட்ரி சைன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளை வார்ன் பண்ணுறதுக்கான சைன்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ், தீஸ் சைன்ஸ் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு த டிரைவர்ஸ் வயா போர்ட்ஸ். இந்த போர்ட்ஸில் பார்த்தா டிரைவர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய சைன்ஸு. ஃபஸ்ட்டு டெலிஃபோன், பப்ளிக் டெலிஃபோன். நெக்ஸ்ட்டு ஃபியூவல் பங்க்கு. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், ஈட்டிங் பிளேஸ், சாப்பிடக்கூடிய பிளேஸ். நெக்ஸ்ட்டு லைட் ரிஃப்ரெஷ்மெண்ட். நம்ம ஊரில் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம், பட் பெரிய பெரிய வெல் டெவலப்டு நேஷன், வெல் டெவலப்டு சிட்டிஸ்லெல்லாம் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரெஸ்டிங் பிளேஸ், நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிளேஸ். நெக்ஸ்ட்டு ரோட் க்ளோஸ்டு, இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் அந்த ரோட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த ரோடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். பார்க் திஸ் சைடு, அந்த சைடு பார்க் பண்ணணும். பார்க் லாட், ஸ்கூட்டர் அண்ட் மோட்டார் சைக்கிள், ஸோ 2 வீலர்ஸ் எல்லாம் வந்து பார்க் பண்ணிக்கிறதுக்கான பிளேஸ். See traffic signs. Traffic signs are there to regulate traffic, warn about hazards and to guide the road users. ஸோ ரோட் யூசர்ஸ்க்கு வந்து கைட் பண்ணுறதுக்காகவும் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை பற்றி எச்சரிக்கிறதும் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதும் தான், ஒரு ரெகுலேட் பண்ணுறதும் தான் இந்த டிராஃபிக் சைன்ஸோட ஒர்க். ஸோ டிராஃபிக் சைன்ஸை பார்த்து அங்கே என்ன சைன் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நாமளும் நடந்துக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் டிராஃபிக் சைன்ஸ் இஸ் எசென்ஷியல். ஸோ டிராஃபிக் சைன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வி ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் டிராஃபிக் சைன்ஸ். அப்போ நமக்கு என்ன வரணும், ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும் டிராஃபிக் சைன்ஸை பற்றி. இந்த சைன் போட்டால் இந்த மாதிரி நம்ம செய்யணும், லெஃப்ட் டேர்ன்னு போட்டிருந்தா லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணணும், நோ ஹார்ன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா அந்த இடத்துல நம்ம ஹார்ன் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரியான சைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ராப்பரான நாலேஜை கெயின் பண்ணிக்கணும் அதிலிருந்து. The government has made it mandatory for a person who wants to obtain driving license to be well versed with the traffic signs. So கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒருத்தருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து டிராஃபிக் சைன்ஸை பற்றி கிளியராக புரிஞ்சு தெரிஞ்சிருக்கணும். Traffic signs prevent the undesirable risks posed on the road to drivers and passengers in the vehicle. ஸோ இந்த டிராஃபிக் சைன் என்ன பண்ணுது, நான் ஒரு டிராஃபிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே தேவையில்லாத ரிஸ்க் வந்து வரப்போகிறதில்ல, ரோட்டில் வந்து தேவையில்லாத ஆக்சிடெண்ட்ஸ் நடக்க போகிறதில்ல, விபரீதமாக அவங்க வந்து கீழே விழுந்து காயப்பட போகிறதில்ல. வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கும் சரி, அதில் ஓட்டுற டிரைவருக்கும் சரி எந்த ஒரு ரிஸ்க்குமே வராது. There are 3 types of traffic signs. Traffic signsல எத்தனை டைப்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. மேண்டேட்ரி சைன்ஸ், காஷனரி சைன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்ரி சைன்ஸ். மேலேயே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. மேண்டேட்ரி சைன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சிருக்கணும் நாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிள்குள்ளே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து மேண்டேட்ரி. அப்புறம் காஷனரி சைன்ஸ், எச்சரிக்கிறது, வார்ன் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இன்ஃபர்மேட்ரி சைன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. மேண்டேட்ரி சைன்ஸ் அப்படின்னா கிவ் ஆர்டர் அண்ட் நீட் டு பி ஃபாலோட் ஸ்ட்ரிக்ட்லி. கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அது ஜென்ரலாக என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. காஷனரி சைன் வார்ன் த யூசர் ரெகார்டிங் ரோட் சுச்சுவேஷன் அஹெட். தே ஆர் ஜென்ரலி இன் ட்ரையாங்குலர் ஷேப். ஸோ இது வந்து ரோட் யூசர்ஸ்க்கு வந்து வார்னிங் கொடுக்குறது, முன்னாடி ரோடோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வார்னிங் கொடுக்குறது. இது வந்து ஜென்ரலாக ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்ரி சைன் கிவ் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் டைரக்ஷன்ஸ், டெஸ்டினேஷன்ஸ் எக்ஸெட்ரா.
தே ஆர் ஜென்ரலி இன் ரெக்டாங்குலர் ஷேப். ஜென்ரலாக அது என்ன ஷேப்பில் இருக்கும்? ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். டைரக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த பிளேஸில் என்னென்ன இருக்குது, டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிற பிளேஸு, இது எல்லாத்தையும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குறது, அதுதான் வந்து இன்ஃபர்மேட்டரி சயின்ஸ். நெக்ஸ்ட்டு டிராஃபிக் சிக்னல்ஸ். டிராஃபிக் சிக்னல்ஸ் நமக்கே தெரியும், இதுதான் வந்துட்டு சிக்னல்ஸ். 3 கலர்ஸ் இருக்கும், 3 லைட்ஸ் இருக்கும். ஓகேவா? see traffic lights is a signaling device that is positioned at a road intersection, pedestrian crossing, to indicate when it is safe to drive, ride or walk using a universal color code. ஸோ இந்த டிராஃபிக் லைட்ஸ் தான் வந்து நமக்கு சிக்னலிங் டிவைஸ். எந்தெந்த இடத்துல வந்து இது இருக்கும்? ரோடு வந்து மீட் பண்ணிக்கிற பிளேஸில், ரோடு இன்டர்செக்ட் ஆகிற அந்த பிளேஸில் இருக்கும். பெடஸ்ட்ரியன் கிராசிங், நடந்து போகிறாங்க இல்லையா, அந்த எல்லாமே அது பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ பெடஸ்ட்ரியன் கிராசிங் எதுக்காக அப்படின்னா, எப்போ வந்து அவங்களுக்கு சேஃப் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் வந்து எந்த டைமில் அவங்க ட்ரைவ் பண்ணணும், எந்த டைமில் ட்ரைவ் பண்ணால் அது அவங்களுக்கு சேஃபு, இல்லை வண்டியை வந்து ரைட் பண்ணிட்டு போகிறது, இல்லைனா வாக் பண்ணுறது, இந்த மாதிரி ரோடில் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டிராஃபிக் லைட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் டிவைஸ், சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். அதில் பாருங்கள் 3 கலர்ஸ் இருக்குது. ரெட், this signal indicates to stop behind the stop line. ஸ்டாப் லைன் கிட்ட அவங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும். ரெட்டு, அங்கே ரெட் லைட் வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்தது அம்பர். அம்பர் அப்படின்னா எல்லோ கலர். திஸ் சிக்னல் இண்டிகேட்ஸ் ஸ்டாப், டூ நாட் பாஸ் த்ரூ ஆர் ஸ்டார்ட் அன்டில் க்ரீன் ஷோஸ். இந்த எல்லோவும் வந்து ரெட் வந்து ஸ்டாப்பு, எல்லோ கலர் வந்து அதுவும் வந்து ஸ்டாப்பை தான் இண்டிகேட் பண்ணுது. க்ரீன் ஷோ ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்த பிளேஸை விட்டு பாஸ் ஆகக்கூடாது. இஃப் பை மிஸ்டேக் யூ ஆர் காட் இன் எல்லோ சிக்னல் இன் த மிடில் ஆஃப் அ லார்ஜ் ரோட் கிராசிங், கண்டினியூ வித் கேர் அண்ட் டு நாட் ஆக்ஸலரேட் இன் பேனிக். இப்போ வந்து நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, அந்த பெரிய ரோட்டில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோ சிக்னலில் போயிட்டு இருந்தீங்கன்னா ஸ்லோவாகவே போகணும், பதட்டத்தில் வேகமாக போகக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட்டு க்ரீன். தி சிக்னல் இண்டிகேட்ஸ் யூ மே கோ இஃப் த வே இஸ் கிளியர். ஸோ க்ரீன் சிக்னல் வந்தோடனையும் நம்ம போகலாம், நம்மளுடைய வழி கிளியர் ஆகிடுச்சுன்னா நம்ம போகலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைனா. Steady green or green arrow signal. This signal may be provided in addition to the full green signal. ஸோ இந்த சிக்னலும், இந்த க்ரீன் ஏரோ சிக்னலும் க்ரீன் சிக்னல் கூட அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பாருங்கள். திஸ் இண்டிகேட்ஸ் டு ப்ரொசீட் வித் காஷன் இன் த டைரக்ஷன் த ஏரோ பாயிண்ட்ஸ். ஸோ ஏரோ பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக எச்சரிக்கையாக பார்த்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த க்ரீன் ஏரோ சிக்னல். ஃப்ளாஷிங் ரெட் சிக்னல். It means to come to complete stop. ரெட் சிக்னல் வந்து ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக நின்றணும் அந்த இடத்துல. ப்ரொசீட் ஒன்லி வென் த வே இஸ் கிளியர். ஸோ அந்த இடத்துல வந்து எப்போ நமக்கு ரூட்டு கிளியர் ஆகுதோ, அந்த வழி வந்து ப்ராப்பராக கிளியர் ஆகுதோ அந்த டைமில் தான் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அது வரைக்கும் கண்டிப்பாக நின்றுட்டு தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷிங் எல்லோ சிக்னல். It indicates slow down and proceed with caution. இது வந்து மெதுவாக போகணும், பட் எச்சரிக்கையாகவும் போகணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைட்ஸ் அட் நைட். At night, when traffic has dwindled, the traffic police might switch off the signals in many intersections, which means proceed with caution but no need to stop. So ட்விங்கிள்ட் அப்படின்னா குறைஞ்சிட்டே வருது. நைட் டைமில் வந்து டிராஃபிக் குறைஞ்சிரும் இல்லையா, டே டைமில் போகிற மாதிரி நைட் டைமில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, ரோடு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து டிராஃபிக் கம்மியாயிடும். அப்போ டிராஃபிக் குறையிற பட்சத்தில் டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த சிக்னல்ஸை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது, நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து கேர்ஃபுல்லாக
போய்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிராஃபிக் ரூல்ஸ் இன் இந்தியா. The Motor Vehicle Act 1988 passed by the Parliament which came into force in 1989 is applicable to the whole of India. ஸோ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 பாஸ் பண்ணாங்க. அது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1989 தான். ஹோல் இந்தியாவுக்குமே அது அப்ளிகபிள் தான். On one-way road, the driver should allow the overtaking vehicle through the right. ஸோ ஒன்-வே ரோடாக இருந்தாலும் ஓவர்டேக் பண்ணுறவங்க எந்த சைடு ஓவர்டேக் பண்ணணும்? ரைட் சைடு தான் ஓவர்டேக் பண்ணணும். நெவர் பார்க் த வெஹிக்கிள் இன் ரிவர்ஸ் ஆன் ஏ ஒன்-வே ஸ்ட்ரீட். ஸோ வெஹிக்கிளை வந்து ரிவர்ஸில் பார்க் பண்ணக்கூடாது இந்த ஒன்-வே ஸ்ட்ரீட்டில். ஆன் அ டூ-வே ரோட் த டிரைவர் மஸ்ட் டிரைவ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோடு. ஒன் வேவாக இருந்தாலும் டூ வேவாக இருந்தாலும் டிரைவர் வந்து லெஃப்ட் சைடு தான் என்ன பண்ணணும்? டிரைவ் பண்ணிட்டு போகணும். இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த டிரைவர் டு ஸ்லோ டவுன் அட் ஆல் இன்டர்ஜங்ஷன்ஸ் அண்ட் பெடஸ்ட்ரியன் கிராசிங். ஸோ பெடஸ்ட்ரியன் கிராசிங்காக இருந்தாலும் சரி, நிறைய ரோட்ஸ் வந்து மீட் பண்ணிக்கிற அந்த பிளேஸாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் டிரைவர் என்ன பண்ணணும்? ஸ்லோவாக தான் டிரைவ் பண்ணணும். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Driver should not use the horns in prohibited areas like hospital zones, school zones, etc. இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் என்ன பண்ணக்கூடாது? சவுண்டு போடக்கூடாது, ஹார்ன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹார்ன் அடிச்சுட்டு போகக்கூடாது. ஸ்கூல் ஜோன்ஸில், ஹாஸ்பிட்டல் சைட்டு இது மாதிரி இருக்கிற ஏரியாஸில். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் வே டு எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் சச் அஸ் ஆர்மி கன்வாய், ஃபயர் என்ஜின் அண்ட் ஆம்புலன்ஸ். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக நம்ம வழி விட்டுறணும். எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ்லாம் வரும்போது டிரைவர் ஷுட் யூஸ் ஹை பீம் ஒன்லி வென் நெசசரி. இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு டிம் த லைட் வென் there are oncoming vehicles and when driving closely behind another. ஸோ டிரைவர்ஸ் என்ன பண்ணணும்? ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த லைட்டை, ஹை பீம் லைட்டை வந்து ஹை பீம் எப்போ அதிகமாக வெளிச்சம் வச்சுக்கணும்னு தேவைப்படுறப்போ தான். கிட்ட அவங்கள நோக்கி ஒரு வண்டி வருது, ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னா லைட் என்ன செஞ்சுக்கணும்? டிம் பண்ணிக்கணும். இல்லைனா என்ன ஆகும்? அவங்களுக்கு வந்து கண்ணை கூச்ச ஆரம்பிக்கும், வண்டி ஓட்ட முடியாமல் போயிடும் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு, when the driver is slowing down his vehicle, he has to raise the right arm and swing it up and down gently. ஸோ வெஹிக்கிளை வந்து அவங்க ஸ்லோ பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்களுடைய ரைட் சைடு ஆர்ம் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்டு, அந்த ஹேண்டை வந்து மேலேயும் கீழேயும் ஸ்விங் பண்ணணும், ஆட்டணும். When the driver stopping his vehicle, he has to raise the arm vertically for the indication to the other vehicles behind it. ஸோ டிரைவர் வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணும்போது, நிறுத்தும்போது அவர் என்ன பண்ணணும்னா அவருடைய கையை தூக்கி இண்டிகேஷனுக்கு காமிக்கணும். மற்ற வெஹிக்கிள் பின்னாடி வரும் இல்லையா, அந்த வெஹிக்கிளில் வரவங்களுக்கு தெரியணும் வண்டி நான் நிறுத்த போகிறேன் அப்படிங்கிறது சொல்லணும். If the driver is turning right, he has to extend the arm straight out with the palm facing front. பாம்னா அவங்களுடைய உள்ளங்கை, அதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு நான் வந்து ரைட் சைட் டேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை தூக்கி காமிக்கணும். If the driver is turning left, he has to rotate the hand in the anti-clockwise direction. லெஃப்ட் சைடு அவங்க டேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கையை என்ன பண்ணணும்? வெளியில் நீட்டி ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில், ஆப்போசிட் டைரெக்ஷனில் கையை வந்து திருப்பணும். இந்த ஓகேவா? கிளாக் வைஸ்னால் அவங்க வந்து ரைட் சைடு போகிறாங்க, ரைட் சைடு தான் நம்ம கையை திருப்பணும்னா அது கிளாக் வைஸ். லெஃப்ட் சைடு திருப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அவன் லெஃப்டில் டிரைவர் டேர்ன் பண்ணும்போது அவங்களுடைய ஹேண்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? In case of emergency, the hazard indicator should be used, which will switch on both the indicators. ஸோ எமர்ஜென்சி டைமில் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஹசார்ட் இண்டிகேட்டர். அது பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணும்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ரைட் சைட் டேர்ன் பண்ணும்போது ரைட் இண்டிகேட்டர் போடுவோம். இந்த ஹசார்ட் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ரெண்டு இண்டிகேட்டருமே சேம் டைமில் ஸ்விட்ச் ஆன் ஆகிடும். ரெண்டு இண்டிகேட்டருமே ஸ்விட்ச் ஆனில் தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும் எமர்ஜென்சி டைமில். ஆன் டூ-வீலர் ஒன்லி ஒன் பில்லியன் ரைடர் இஸ் அலௌடு. டூ-வீலரில் டிரைவர் இல்லாமல் பின்னாடி உட்காந்துட்டு வருவங்க ஒருத்தர் மட்டும்தான் அலௌடு, நிறைய பேர் போகக்கூடாது. The horn should not sound really shrill, irritating or loud.
எலக்ட்ரானிக் ஹார்ன் இஸ் பெர்மிட்டட். ஸோ மற்றவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரொம்ப லவுடராக அந்த ஹார்ன் சவுண்ட் இருக்கக்கூடாது. எலக்ட்ரானிக் ஹார்ன் தான் யூஸ் பண்ணணும். Next, parking vehicles in front of rescue vehicles such as an ambulance, fire engine or a police vehicle is punishable by law, and the individual doing so has to pay fine. ஸோ ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின், போலீஸ் வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிளுக்கு முன்னாடி வெஹிக்கிள்ஸை வந்து நாம் பார்க் பண்ணக்கூடாது. அப்படி பார்க் பண்ணால் லாபடி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அவங்க வந்து ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரெஸ்கியூ அப்படின்னா சேவ், பீப்புளோடைய லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம். அதுக்கு முன்னாடி வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம பார்க் பண்ணக்கூடாது. 304A ஆஃப் த இந்தியன் பீனல் கோட். The police will file a criminal case under this section which deals with offences relating to death due to rashness and negligence of the driver. ஸோ ரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது, டெத் ஆகுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வேகமாக போகிறதுனாலையோ ரொம்ப அலட்சியமாக இருக்கிறதுனாலையோ இந்த மாதிரி நடக்குது இல்லையா? ஸோ இதுக்காக அந்த டிரைவர் மேலே கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க போலீஸு அண்டர் 304A. நெக்ஸ்ட், டிஃப்ரெண்ட் கலர் நம்பர் பிளேட்ஸ். பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர் நம்பர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் எல்லோ கலர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், ரெட் கலர் நம்பர் பிளேட் எதுக்காகன்னு பாருங்கள். இட் இஸ் யூஸ்டு இன் த வெஹிக்கிள் ஃபார் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ பிரசிடெண்ட்டும் கவர்னரும் யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் வந்து என்ன கலர் நம்பர் பிளேட் இருக்குமா? ரெட் கலர் நம்பர் பிளேட் இருக்குமா. அடுத்து ப்ளூ நம்பர் பிளேட் is given to the vehicle that is used by foreign delegates or ambassadors. ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வராங்க இல்லையா? ஸோ அந்த டெலிகேட்ஸ்க்கும் அங்கேருந்து தூதுவராக வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து வரக்கூடிய வெஹிக்கிள்க்கு ப்ளூ நம்பர் பிளேட் இருக்குமா. ஒயிட் நம்பர் பிளேட், இட் மீன்ஸ் தட் த கார் பிலாங்ஸ் டு எ காமன் சிட்டிசன். ஸோ காமனாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஒயிட் நம்பர் பிளேட். எல்லோ நம்பர் பிளேட் இஸ் ஃபார் கமர்ஷியல் வெஹிக்கிள். கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்க்கு இந்த எல்லோ கலர் நம்பர் பிளேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாரி, டிராக்டர், இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ட்ரக்கு, இதெல்லாம் வந்து குட்ஸ்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க குட்ஸு. Next, essential documents. A driver should possess the following documents while driving the vehicle. ஸோ டிரைவர் வந்து வெஹிக்கிளில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட வச்சுருக்கணும்னு பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் த வெஹிக்கிள், ஆர்சி புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வெஹிக்கிளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். டாக்ஸேஷன் சர்டிஃபிகேட், வரி கட்டுறது. இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து வெஹிக்கிள்கான இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பர்மிட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து அவசியமாக கூடவே வச்சுருக்கணும். கண்டிப்பாக ஒரு டிரைவர் இதெல்லாம் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு ப்ரிவெண்ட் ரோட் ஆக்சிடெண்ட்ஸை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்ததுன்னு பாருங்கள். த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஹேஸ் taken a number of steps to prevent road accidents and road accident fatalities. ஸோ ரோடு ஆக்சிடெண்ட்ஸையும் உடனே ஸ்பாட்டில் இருக்கிறாங்க இல்லையா, ரோடு ஆக்சிடெண்ட் ஃபேட்டலிட்டிஸ், இது எல்லாத்தையும் வந்து தடுக்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டு. என்னென்னு பாருங்கள். These include a multi-pronged strategy has been adopted based on 4 E's: engineering, enforcement, education and emergency care for ensuring road safety. இந்த ரோட் சேஃப்டிக்கு வந்து ரோட் ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ரோட் சேஃப்டிக்காக 4 E's பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா engineering, enforcement, education and emergency. They are meant to provide பெட்டர் அண்ட் சேஃபர் ரோட் என்ஜினியரிங். ஸோ ரோடே எப்படி இருக்கணும், பெட்டராகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சேஃபாகவும் இருக்கணும். அதுதான் வந்து என்ஜினியரிங்.
நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ்டு வெஹிக்குலர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ரோட்டில் போகிற வெஹிக்கிள் அடுத்ததாக எப்படி இருக்கணும், சேஃப்டி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கணும். அடுத்தது டிரைவர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறது, அதுதான் எஜுகேஷன். இம்ப்ரூவ்டு ட்ராமா கேர் அண்ட் க்ரியேட்டிங் பப்ளிக் அவேர்னஸ். ஸோ ரொம்ப பாதுகாப்பாக போகணும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக பாதுகாப்பாக இருந்து உதவி செய்யணும். அதே சமயத்தில் பீப்புளுக்கான அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் வந்து இந்த 4 E's உடைய ஒர்க்கு. அதுக்காக தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவிங் வெஹிக்குலர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ வெஹிக்கிள் ரோடு மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, அவங்க ஓட்டிகிட்டு போகிற டிரைவர் நல்லா இருந்தால் போதுமா, அந்த வண்டி வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ணாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான். ட்ரக்ஸ் ஆர் ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் கேரியிங் ப்ரோட்ரூடிங் ராட்ஸ் வந்து வெளியில் நீட்டிட்டு போகும். பெரிய பெரிய லாரியிலலாம் நாமளே பார்த்துருப்போம். ஓகேவா, அந்த வண்டியை விட வெளியில் நீட்டிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸை வந்து ப்ராஹிபிட் பண்ணிடுறாங்க, தடுத்துடுறாங்க. அந்த மாதிரி வெளியில் நீட்டிட்டு போகக்கூடாது. Anti-locking brake system ABS has been made mandatory on heavy vehicles. ஸோ பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஆன்டி-லாக்கிங் பிரேக் சிஸ்டம் அவசியமாக வச்சுருக்கணும். ஏன்னா பிரேக் பிடிக்கும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து லாக் ஆகிடும். ரோடு வந்து வழுக்கிற மாதிரி இருந்தாலும், ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்தாலும், இல்லை வந்து மண் நிறையா இருக்கிற இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ரோடு வந்து அப்படியே ஸ்லிப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் பிரேக் பிடிக்கும்போது லாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆன்டி லாக்கிங் பிரேக் சிஸ்டமை வைக்கிறாங்க. அடுத்து இண்டக்ஷன் ஆஃப் ஏபிஎஸ் ஆர் சிபிஎஸ். இதுவும் வந்து ஏபிஎஸ்னால் ஆன்டி லாக்கிங் பிரேக் சிஸ்டம் தான். சிபிஎஸ்னால் கம்பைன்டு பிரேக் சிஸ்டம் ஃபார் 2 வீலர்ஸ் ஆர் மேட் மேண்டேட்ரி. 2 வீலுக்குமே. ஏஹெச்ஓ இந்த 2 வீலருக்குமே கண்டிப்பாக இந்த ஏபிஎஸ் இருக்கணும். ஏஹெச்ஓ ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆன் மேட் மேண்டேட்ரி ஃபார் 2 வீலர்ஸ் டு மேக் தெம் மோர் கான்ஸ்பேசியஸ். ஸோ கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆன் ஆகிக்கும். நம்ம வந்து அதை ஸ்விட்ச் வச்சு ஆஃப் பண்ண தேவையில்லை. அது வந்து மேண்டேட்ரியாகவே இருக்கும் 2 வீலர்ஸ்லாம் ஹெட்லைட்டு. நெக்ஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆன் ரோட் ஆக்சிடெண்ட் விக்டிம்ஸ். ரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் இது. திஸ் ப்ராஜெக்ட் ஹேஸ் ஆல்ரெடி டன் இன் த ஸ்ட்ரெச் ஆஃப் NH8 அண்ட் NH33. நேஷ்னல் ஹைவேஸ் 8லேயும் 33லேயும் வந்து ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே ஃப்ரீயாகவே கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், எதுவும் எந்த அமௌண்ட்டும் எதிர்பார்க்காம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ராஜெக்ட், அது நடந்துட்டு தான் இருக்குது. நவ் இட் இஸ் ப்ரப்போஸ் டு இம்ப்ளிமெண்ட் தி ஸ்கீம் அமாங் த கோல்டன் குவாட்ரிலேட்ரல் நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் காரிடார்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து NH8லேயும் 33லேயும் தான் இது நடந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே 4 மேஜர் சிட்டிஸ் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா 4 மேஜர் சிட்டிஸோட அந்த ரோட்ஸ் வந்து மீட் பண்ணிக்கிற அந்த பாயிண்ட்டு. ஸோ அதுதான் வந்து கோல்டன் குவாட்ரிலேட்ரல்னு சொல்கிறோம். அப்புறம் நார்த்து, சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ஸில் போகக்கூடிய அந்த மாதிரி ரோட்ஸ் அது மீட் பண்ணிக்கிற அந்த பிளேசஸ்லேயும் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அங்கேயும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு குயிக் ரெஸ்பான்ஸ் ஆம்புலன்சஸ் are parked in every 50 kilometers on the national highways by National Highway Authority of India. ஸோ ஒவ்வொரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்குது, ஆம்புலன்ஸ் இருக்குது. ஓகேவா, உடனே ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஆம்புலன்ஸ்க்கு நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா உடனே நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. 24/7 call center to receive calls for ambulances has been created and training has been given for providing first aid to road safety volunteers. ஸோ கால்ஸை வந்து எந்த நேரம் நம்ம கால் பண்ணாலும், எந்த நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆனாலும், எமர்ஜென்சினாலும் நம்ம வந்து கால் பண்ணலாம் ஆம்புலன்ஸ்க்கு.
ஸோ அவங்க வந்து காலை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு 24 hours 7 days வந்து அவைலபிளாக இருக்காங்க. அது வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கான ட்ரைனிங்கையுமே எப்படி ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்கையும் இவங்க கொடுத்துருக்காங்க ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ்க்கு. சேது பாரதம் A program was launched in 2016 for building bridges for safe and seamless travel on national highways. ஸோ நேஷ்னல் ஹைவேஸில் வந்து பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் போகணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்ஜஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த சேது பாரதம் அப்படின்றது. It aims to make all national highways free of railway level crossing by 2019. ஸோ 2016 சேஃபாகவும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நேஷ்னல் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து பிரிட்ஜஸும் நல்லா பில்ட் பண்ணாங்க. அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னா 2019 2016 ஆரம்பிக்கிறாங்க. 2019 அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கணும். அப்போ வந்து இப்போ ட்ரெயின்லாம் போகிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க இல்லையா. ஸோ ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் ட்ராவல் பண்ணணும், மூவ் ஆகணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் ரயில்வே லெவல் கிராசிங். ஸோ ரயில்வே லெவல் கிராசிங் எதுவும் இல்லாமல் நேஷ்னல் ஹைவேஸை வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறது அதனுடைய எய்ம். 2019 இதை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் சேது பாரதமோட எய்ம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் கவர்னர்ஸ். This device has a series of sensors that can detect how fast a vehicle is going, and if this cross the limit set by it, it restricts the flow of air and fuel to the engine. ஸோ ஸ்பீட் கவர்னர் அப்படிங்கிறது இது ஒரு டிவைஸ். இது வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, அந்த வெஹிக்கிள் வந்து ரோட்டில் போகிற வெஹிக்கிள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, ஸோ அந்த லிமிட்டை வந்து அது க்ராஸ் பண்ணிடுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஏருக்கும் அந்த ஃபியூவலும் ஏரும் அந்த என்ஜினுக்கு போகுது இல்லையா, அது வந்து என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். சரியா. ஸோ அதுக்காக அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக, அதனுடைய ஸ்பீடை டிடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற சென்சார் தான் இந்த ஸ்பீட் கவர்னர்ஸ் அப்படிங்கிறது. திஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்லோஸ் டவுன் அண்ட் ஸ்டாப் த வெஹிக்கிள் ஃப்ரம் கிராசிங் த ப்ரீ டிட்டர்மைன்டு ஸ்பீட். ஸோ ஓவர் ஸ்பீடாக போகுது இல்லையா, ஸோ அந்த ஸ்பீடை வந்து கிராஸ் பண்ணாமல் தடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, ஏரும் ஃபியூவலும் என்ஜினுக்கு போகிறது வந்து ஃப்ளோ ஆகிறது நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், அந்த வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும், ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸ்லோ ஆகும்போது அந்த ஸ்பீடு ஓவர் ஸ்பீடாக போகிறது வந்து குறையும். அதுக்காக தான் இது டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சென்சார் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேரியபிள் மெசேஜ் சைன்ஸ். தீஸ் ஆர் LED boards which can display important information that needs to be communicated to commuters. See, இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் இது மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இதுதான் வந்து ரெட் கலரில் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து லெட் போர்டு. ஓகேவா. இது வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு இப்போ ரோட்டில் போகிற பீப்புளுக்காக தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம் இந்த லெட் போர்டு. ஓகேவா. அது வந்து பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸ்லோவர் இஸ் சேஃபர். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அப்புறமா வந்து எந்த ஊர், அந்த பிளேஸ் நேம், இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ மெசேஜ் வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி. திஸ் கேன் பி யூஸ் டு அப்டேட் ரோட் யூசர்ஸ் த டிராஃபிக் கண்டிஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் மேஜர் பிரேக் டவுன்ஸ், கன்ஜஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ வந்து ரோட்டில் வந்து பெரிய பிரேக் டவுன் ஆகும்போதோ இல்லை ரொம்ப நெரிசலாக இருக்கும்போதோ டிராஃபிக் கண்டிஷன்ஸை வந்து நமக்கு அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு போர்டு.